வணக்கம். அரசியல்ல என்ட்ரி குடுத்துட்டேன். இனிமே நடக்க போறத பாருங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் ஆவேசமாக 2 நாளுக்கு முன்னாடி ஒரு தகவல பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, "அட விடுங்க, சசிகலா அவங்க எக்ஸிட் ஆகி ரொம்ப மாசம் ஆச்சுங்க. அவங்கலாம் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துட்டு இருக்காதீங்க" அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு கவுண்டர் ஃபைல் குடுக்குறாரு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு ஒரு அறிவிப்ப குடுத்திருக்கிறாரு. வருகிற 20ஆம் தேதி அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டத்த கூட்டப் போறாரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி அவர்கள் நிபந்தனைகள் வைத்ததை ஏற்கிறாரா? சமரசமா போகிறாரா? அல்லது அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு அந்த விஷயத்துல ஈடுபட போகிறாரா? இல்ல எடப்பாடியை எதிர்த்து செயல்பட போறாரா? அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள பத்தி யோசிக்கிறதுக்காகவும், ஆலோசிக்கிறதுக்காகவும் தான் அந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் அனைத்து கட்சிகளும் தற்போது அதிதீவிரமாக வேலை செய்றாங்க. சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் மத்தியில அதிரடியா ஒரு கோவத்த வெளிப்படுத்துற அளவுல, இனிமே விட்டா அவ்வளோதாங்க அதிமுகவ அழிச்சிருவாங்க போல இருக்குது. 2 மாபெரும் தலைவர்கள் அதிமுக வழிநடத்திய இந்த கட்சி அதிமுகவ ஒரேடியா அழிச்சிட்டு தான் போயிடுவாங்க போல இருக்குது. இனிமே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க. நம்ம களத்துல இறங்கணும், ஒரு என்ட்ரிய குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆவேசமா போயிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அவருடைய மாஸ் கணக்கு போறாரு. எப்படியாவது அதிமுக ஆட்சி அமைக்கணும் 2026ல அப்படிங்கிறாரு. ஸோ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் அனைத்து கட்சிகளும் வேலை செய்கிறாங்க. ஆனாலும் அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் 2, 3 பிரிவுகளாக இருக்குன்னு பார்த்தா இப்போ 4, 5 அணிகளாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் தான் அதிமுகவில் நிலவிட்டு இருக்குது. வருகிற 20ஆம் தேதி ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்? அதாவது அதிமுகவில் இணையணும்னா இணையணும்னா கூட எடப்பாடி பழனிசாமி அதற்கு வழி விடுவதாக அவர் இல்ல. ஒருவேளை சசிகலாவோடு இணைந்து செயல்பட போறாரா? இல்ல ஒருங்கிணைப்பு குழுவில் மீண்டும் அவங்களையும் இணைச்சிக்கிட்டு செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? அப்படின்னு பல்வேறு யோசனைகளும் பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடக்க போறாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து செயல்பட போகிறாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.